பராசக்தி திரைப்படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். உண்மையான பராசக்தி ஹீரோ சிவாஜியே கிடையாதாம். மீனாவால் வெளியான சுவாரஸ்ய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் முதல் படம்தான் பராசக்தியாகும். எழுத்தாளரும் திரைக்கதை ஆசிரியரும் வசனகர்த்தாவும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் தெரிக்கவிடும் வசனங்களுடன் உருவான படம்தான் இதுவாகும். இப்படமானது தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சி அலையையும் வீசிவிட்டு மட்டுமின்றி அரசியல் ரீதியாகவும் விவாதிக்கப்பட்ட படமாகவும் மாறியிருக்கிறதாம். இந்த நிலையில்தான் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான சிவாஜி படத்துக்கு டைட்டில் வைக்கப்பட போதே சிவாஜி கணேசனின் ரசிகர்கள் அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்தனராம். இந்த நிலையில்தான் அவரது அடையாளமாக உள்ள முதல் படத்தின் தலைப்பை வைத்துள்ளதாம். சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்துக்கும் சிக்கல் வந்துள்ளது. சிக்கல் சிவாஜி குரு ரூபத்தில் மட்டுமல்லாமல் விஜய் ஆண்டனி மூலமாகவும் வந்துள்ளனாம். இதன் காரணமாக தான் தற்போது சுமார் 72 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தமிழகத்தில் பேசும் பொருளாகியுள்ளது பராசக்தி என்ற ஒற்றை பெயர். முதலாக சிவாஜி கணேசன் நடிப்பில் திரைப்படமாக பராசக்தி வெளியாகும் முன்பே தமிழகத்தில் பராசக்தி கதைக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளதாம். இந்த நிலையில்தான் குறிப்பாக 1950களில் 2 நாடகங்கள் தமிழகத்தில் புகழ்பெற்று இருந்தனாம். அதில் ஒன்றுதான் சிவாஜி கணேசன் நடித்த என் தங்கை, மற்றொன்று MS பாலசுந்தரம் எழுதிய பராசக்தி. இந்த இரண்டுமே தங்கைகளை பற்றிய நாடகம்தான். ஆனால் பராசக்தி நாடகத்தில் ஹீரோ சிவாஜி கணேசனா கிடையாதாம். ஆம், உண்மையில் பராசக்தி நாடகம் படமாக்கப்படும் போதுதான் சிவாஜி ஹீரோவாக நடித்தாராம். பராசக்தி நாடகத்தின் உரிமையை நேஷனல் பிக்சர் PAM பெருமாளும் வாங்கி AVM நிறுவனத்துடன் இணைத்ததாம். அதனை படமாக்கினார்களாம். PA பெருமாள் என்பவர் தீவிர பெரியார் விசுவாசி ஆவார். அவர்தான் சிவாஜியை முதலில் கதாபாத்திரத்துக்கு தேர்வு செய்தாராம். அதன் பிறகுதான் பராசக்தி நாடகத்தை சிவாஜி பார்க்க மட்டுமே செய்திருக்கிறார் என்பதும் ஆச்சரியமான விஷயம் ஒன்றாகும். உண்மையில் பராசக்தி நாடகத்தில் ஹீரோவாக நடித்த சாமிக்கண்ணு, ஜானி, முள்ளும் மலரும், சகலகலா வல்லவன், பூக்கிரி ராஜா, உதிரி பூக்கள் உள்பட 400 தமிழ் படங்களுக்கு மேல் நடித்துள்ளனாம். பெரும்பாலும் துணை கதாபாத்திரங்களிலே சாமிக்கண்ணு நடித்திருப்பார். மேலும் இவர் தனது 8வது வயதிலே நாடகங்களிலும் நடக்க தொடங்கிவிட்டாராம். ஆனால் 1954ஆம் ஆண்டில் வெளியான புதுயுகம் என்ற திரைப்படத்தின் மூலம்தான் அறிமுகமானார். அதேபோல பராசக்தி நாடகத்திலும் ஹீரோயினாக ஒரு ஆண் பாரதி ராஜாவின் திரைக்காவியத்தின் முதல் மரியாதை படத்தில் செருப்பு தைக்கும் தொழிலாகவும் நடித்து வந்தார். இது மட்டுமன்றி நடிகர் சங்க துணைத் தலைவர் பதவியிலிருந்தும் AK வீராசாமி தேசிய விருது வென்ற நடிகர் ஆவார். இவர் கமலஹாசனின் வசூல் ராஜா, AVM பீஸ் உள்பட தமிழ் சினிமாவில் 100க்கும் மேற்பட்ட படங்களிலும் நடித்தாராம். இவருக்கு நாடகங்கள் மூலம் அறிமுகமானவர் என்றும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.